இடங்களில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி. மதுபானம் கிடைக்கிறது, ஆனால் பால் பாக்கெட் கிடைப்பதில்லை என மக்கள் ஆதங்கம். புதுச்சேரியில் 30 ஆண்டுகளுக்கு இல்லாத அளவுக்கு பலத்த மழை, குடியிருப்புகள் வீதிகளை சூழ்ந்த வெள்ளம். புதுச்சேரி அருகே 6 மணி நேரமாக நகராமல் நிற்கும் புயல். இன்றும் கடலோர மாவட்டங்களில் விட்டு மழை பெய்ய வாய்ப்பு. புதுச்சேரியில் வெள்ளம் பாதித்த இடங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடும் ராணுவம். படகுகள் மற்றும் ராணுவ வாகனத்தின் மூலம் மீட்கப்பட்டவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பு. சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. பாதிப்பு அதிகம் உள்ள விழுப்புரம் மாவட்டத்திற்கு மூத்த அமைச்சர்கள் விரைந்திருப்பதாக தகவல். எதிர்க்கட்சி தலைவர்களின் குற்றச்சாட்டை மதிப்பதும் இல்லை, அது குறித்து கவலைப்படுவதும் இல்லை. சென்னை கொளத்தூரில் ஆய்வு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களுக்கு பேட்டி. வேலூர் மாவட்டம் ஓடுகத்தூர் உத்தர காவேரி ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். ஆற்றில் குளிக்கவோ வேடிக்கை பார்க்கவோ வர வேண்டாம் என்று எச்சரிக்கை. பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் சூனாம்பேடு ஓங்கூர் ஆற்றின் கரை உடைந்தது. ஊருக்குள் புகுந்த வெள்ளத்தால் தத்தளிக்கும் புதுக்கோட்டு கிராம மக்கள். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் குளம் போன்று தேங்கி நிற்கும் மழைநீர். 2 கவுண்டர்கள் மட்டுமே இயங்குவதால் வாகன ஓட்டிகள் அவதி. திருப்பத்தூரில் மழை காரணமாக ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். நீர்வீழ்ச்சியை பார்வையிடவோ குளிக்கவோ வனத்துறையினர் தடை. வாணியம்பாடி அருகே நுரைப்பொங்கி ஓடும் பாலாறு. பாலாற்றில் தோல் கழிவுநீரை திறந்து விடுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. திண்டிவனம் அருகே காவிரிப்பாக்கம் ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறியது. குடியிருப்புகளில் உபரி நீர் புகுந்ததால் மக்கள் அவதி. விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையிலிருந்து 36,000 கன அடி தண்ணீர் திறப்பு. கரையோரம் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த 18 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடும். மதுராந்தகம் அருகே பனங்கல் ஓடையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் மதுராந்தகம் எண்டத்தூர் சாலை துண்டிப்பு. 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வந்த நிலையில் போக்குவரத்து நிறுத்தத்தால் கிராம மக்கள் அவதி. திருப்பத்தூர் அருகே மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம். ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டு களிப்பு. கானா பாடகி இசைவாணியை கைது செய்ய வலியுறுத்தி வலுக்கும் கண்டனம். இந்து மக்கள் கட்சி மற்றும் ஐயப்ப பக்தர்கள் சார்பில் திருவாரூரில் கண்டன ஆர்ப்பாட்டம். ஐயப்ப பக்தர்கள் மனதை புண்படுத்தாதே, கைது செய். கானா பாடகி இசைவாணியை கைது செய்.